நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதியில் குறிப்பாக சி மௌனகுரு ஐயா அவர்களிடமிருந்து பல்வேறு விடயங்களை நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டோம். ஒரு விடயத்தினை நான் ஞாபகப்படுத்தியாக வேண்டும். 1960ஆம் ஆண்டு அமரர் சின்னத்தம்பி தில்லைநாதன் அவர்களுடைய மாணவன் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். இன்றைய இந்த இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதியிலே ஒரு நினைவு பகிர்தல் நேர்காணல் பகுதியாக அமையப் போகின்றது. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மொழித்துறை முதன்மை சிரேஷ்ட பேராசிரியர் திரு ரமீஸ் அப்துல்லா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இவர் அமரர் சின்னத்தம்பி தில்லைநாதன் அவர்களுடைய ஒரு மாணவர் என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும். இவர் கலையகம் வந்திருந்த பொழுது இந்த அமரர் சின்னத்தம்பி தில்லைநாதன் அவர்களுடைய நினைவு பகிர்தல் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் பகுதியாக உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக திரு ரமீஸ் அப்துல்லா அவர்கள் மாணவர் மாத்திரமன்றி அவருடைய காலப்பகுதியிலே அவரோடு இணைந்து இந்த தமிழுக்கு பல சேவைகளையும் செய்தவர் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்டியாக வேணும். அன்போடு கலையத்திற்கு வரவேற்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா. உண்மையில் எங்களுடைய சின்னத்தம்பி தில்லைநாதன் அவர்களுடைய இழப்பு யாராலும் ஈடு செய்ய முடியாது. குறிப்பாக தமிழை பொறுத்த மட்டிலே அவர் தொடர்பான இந்த நினைவு பகிர்தல் நிச்சயமாக அவரை சார்ந்தோருக்கும் அல்லது எதிர்காலத்திலே பல்கலைக்கழக நிலையிலே குறிப்பாக தமிழ் மொழியிலே பயிலுகின்ற மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு நேர்காணலாக இது அமையும் என்று நினைக்கின்றோம். முதலாவதாக நீங்கள் அவரை எந்த தருணத்தில் சந்தித்தீர்கள்? அந்த நினைவுகளோடு நாங்கள் இந்த நேர்காணலை ஆரம்பிப்போம். நன்றி. உண்மையில் இன்றைய இந்த நினைவு பகிர்வு நிகழ்ச்சி எனக்கு ஒரு வகையில் மனதுக்கு ஆறுதல் அளிக்கிறது. ஏனென்றால் என்னுடைய பேராசிரியரை பற்றி இளம் தலைமுறையினருக்கு அவரை பற்றி அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பேராசிரியர் தில்லைநாதன் அவர்கள் 1990களில் நான் பேராதனை பல்கலைக்கழக மாணவனாக உட்செல்கிற போது அங்குதான் நான் முதலிலே அவரை சந்தித்தேன். முதல் பருவத்திலே எங்களுக்கு முதலாவது வருஷத்திலே கம்பராமாயண பாடல்களை படிப்பிக்கின்ற ஒரு ஆசிரியராக அவர் எங்களுக்கு அறிமுகமானார். உண்மையிலே இலக்கியம் வெறும் ரசனைக்குரியது மாத்திரமன்றி அதில் இருக்கிற தத்துவ கருத்துக்கள், அறிவுபூர்வமான கருத்துக்களை மிக லாபகமாக சொல்லுகிற ஒரு பாணியிலே அவர் தன்னுடைய கற்பித்தலை ஆரம்பித்திருந்தார். அப்போதுதான் எங்களுக்கு இலக்கியம் பற்றிய பல்வேறு புரிதல்கள் உருவானது. ஆகவே தான் இந்த காலத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்க வேண்டும் என்று நாங்கள் அடிக்கடி நினைப்பதுண்டு. உண்மையில் பேராசிரியர் அவர்கள் சுமார் 90 வயதுகள் வரை, நான் நினைக்கிறேன் 88 வயதிலே அவர் காலமானார். பேராதனை பல்கலைக்கழகத்திலே அவர் எனக்கு அறிமுகமான போது அவரை பற்றிய பல்வேறு விஷயங்களை கூற வேண்டும். ஏனென்றால் அவர் எனக்கு ஒரு பேராசிரியராக வகுப்பிலே அறிமுகமான தவிர அவர் தமிழ்துறையின் தலைவராக அப்போது இருந்தார். அவருக்கென்று ஒரு தனி ஸ்டைல் இருந்தது. காலையில் 9 மணி ஆகிறது என்றால் நாங்கள் மணிக்கூட்டை பார்த்து அறிய வேண்டியதில்லை. பேராசிரியருடைய கார் வருகின்றது என்றால் அந்த நேரம் ஹெல்மன் காரிலே அவர் வருவார். கார் வருகின்றது என்றால் இப்போது நேரம் 9 மணி என்று நாங்கள் எண்ணக்கூடிய அளவுக்கு நேரத்துக்கு செயற்படுகின்ற ஒரு துறை தலைவராக அவர் செயற்பட்டார். மாணவர்களுக்கு ஒரு நல்ல விரிவுரையாளராக அவர் செயற்பட்டார். விடுமுறை தவிர்ந்த நேரங்களில் அல்லது அவரை வீட்டில் சந்திக்கிற போது ஒரு நல்ல தந்தையாக இருந்து அனுசரணை வழங்குகிறவராக அவர் இருந்தார். இப்படி பல்வேறு மாநில குணங்கள் சேர்ந்த ஒரு கலவையாக பேராசிரியர் தில்லைநாதன் அவர்கள் எனக்கு அப்போது அறிமுகமானார். குறிப்பாக பல்கலைக்கழக நுழைவில் செல்கின்ற மாணவர்களுக்கு தமிழ் இலக்கியம் இலக்கணம் தொடர்பாக சரியான ஒரு பேராசிரியர் அமைகின்ற பொழுது அவர் நிச்சயமாக அந்த துறையில் வல்லவராகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. எல்லோருக்கும் இவ்வாறான வாய்ப்புகள் கிட்டுவது என்பது மிகவும் அரிது. அவ்வாறான பொழுது உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. அவருடைய அந்த கற்பித்தல் நுணுக்கங்களிலே அல்லது படிப்பித்த பல விடயங்களில்
உங்களை மனதளவில் தாக்கிய சில தருணங்களாக இவற்றை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நான் இங்கே குறிப்பிட்ட முதலாவது விஷயம்தான், அதாவது கம்பராமாயணத்தை அவர் படிப்பிக்க வருகிற போது வெறும் அதில் இருக்கிற இலக்கிய சுவையை மாத்திரம் எங்களுக்கு சொல்கிற ஒருவராக அவர் இருக்கவில்லை. நாங்கள் அறிந்த வகையிலே ஆரம்பத்திலே பொதுவாக இலக்கியங்களை இலக்கிய ரீதியாக மாத்திரம் பார்க்கிற ஒரு பண்பு தான் எங்களுக்குள்ளே இருந்து வந்தது. ஆனால் முதல் பருவத்திலே அவரிடம் போய் கற்கிற போது கம்பராமாயணத்தில் இருக்கிற உவமைகளை அல்லது அதனுடைய சொல்லாட்சியை பற்றி சொல்வதற்கு அப்பாலே அதில் இருக்கிற தத்துவார்த்தமான கருத்துக்களை, ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்க வேண்டும் ராமனை பற்றி அவர் அறிமுகப்படுத்துகிற போது, அல்லது குடும்பஸ்தன் எப்படி இருக்கிற போது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிற போது, அதுக்கு மேலதிகமாக அவர் ஒரு தத்துவார்த்த அடிப்படையிலே தான் அதனை செய்கிற ஒருவராக, சமகால சமூக அமைப்புகளோடு அதனை சேர்த்து பார்க்கிற ஒருவராக எங்களுக்கு அறிமுகமானார். பின்னர் அவர் எந்த பாடத்தை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான் அவர் செய்வார். அகநானூற்றி படிப்பிக்க வந்தாலும் அவர் அப்படித்தான் அந்த பாடங்களை செய்கிறவர். ஆனால் பொதுவாக இந்த பேராசிரியர் என்று சொல்கிறவர்கள் மூத்தவர்கள் முதல் வகுப்பிலே வருவார்கள், பிறகு அவங்களுடைய சந்தர்ப்பம் குறையும். ஆனால் எனக்கு பல சந்தர்ப்பங்கள் வாய்த்தது. அவருக்கு கீழே தான் நான் என்னுடைய 2 பட்ட மேற்படிப்புகளை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் என்னுடைய ஆய்வு மேற்பார்வையாளராக இருந்தார். நான் முது தத்துவமானி படிக்கிற போது பேராதனை பல்கலைக்கழகத்திலே தமிழ் சிறுகதைகள் தொடர்பான ஆய்வினை மேற்கொண்டிருந்தேன். அப்போது எனக்குரிய மேற்பார்வையாளராக அவர் இருந்தார். அதுபோன்று நான் கலாநிதி பட்டத்தினை ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலே இதழியல் துறையிலே மேற்கொள்கிற போது அதற்கும் அந்த பல்கலைக்கழகம் பேராசிரியர் தில்லைநாதன் அவர்களையே ஒரு இணை மேற்பார்வையாளராக நியமித்திருந்தார்கள். அப்போது நாங்கள் ஒரு மாணவனாக இருந்து படித்தது ஒரு புறம் இருக்க, ஒரு ஆய்வாளனாக அவரிடம் இருக்கிற போது அப்போது நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். ஒரு ஆய்வாளன் எந்த இடத்தில் பிழை விடுவான் என்பது அவருக்கு தெரியும். எனவே சரியாக அந்த இடத்தை சுட்டிக்காட்டி அந்த இடத்திலே அந்த பிழையை அவர்கள் அப்படியே சுட்டி காட்டுகிற ஒருவராக இருப்பார். மற்றது அவரிடத்திலே நாங்கள் அந்த வசனங்களுடைய சொற்சுருக்கத்தை அல்லது விடயங்களை அறிந்து கொள்வதற்கு அவர் ஒரு வழிகாட்டியாக இருந்தார். மிகவும் கண்டிப்பான ஒருவராக இருப்பார். தான் படிப்பிக்கிற போது தன்னுடைய கடமைகிற போது கண்டிப்பாக இருப்பார். கடமை முடிந்த போதும் மிக அன்பான நெருக்கமானவராக, நமக்கு மிக நெருக்கமானவராக வந்து சேர்கிற ஒருவராக அவர் இருந்தார். எனக்கு அது வாய்த்திருந்தது. ஆசிரியர் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு அமைவது என்பது இறைவன் கொடுத்த வரம் என்று பலர் சொல்ல கேட்டிருக்கின்றோம். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனிடம் அணுகுகின்ற அந்த முறையில் அவன் மிக இலகுவாக தன்னுடைய கற்ற நடவடிக்கைகளை செய்ய முடியும். அமரர் திரு தில்லைநாதன் அவர்களை பொறுத்த மட்டிலே அவர் ஒரு மாணவரோடு கொண்டுள்ள அந்த தொடர்பு, அதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அதுதான் நான் சொன்னேன். அதாவது தான் கற்பிக்கிற போது ஒரு ஆசிரியராக நின்று அதனை செய்கிற அவர் மற்ற நேரங்களில் நமக்கு மிக நெருக்கமாக வருகிறார். அப்போது எங்களுக்கு அவரிடமிருந்து அவரை பற்றி இருக்கின்ற அச்சம் அகன்று விடுகிறது. அவர் சொல்லித் தருகிற விஷயங்கள் மிக எளிதாக எங்களுக்குள்ளே புகுந்து வருகிறது. இப்போ எங்களுடைய பாடசாலை கல்வியிலும் நாங்கள் இப்போது இந்த பிள்ளையினைய பாடசாலை அப்படித்தான் நாங்கள் சொல்கிறோம். பிள்ளையினைய ஆசிரியராக இருக்கிற முறைமை அதுதான் நாங்கள் இப்போ சொல்கிறோம். அப்படி நாங்கள் மிக நெருக்கமாக இருந்து அவளோடு இந்த கற்கிற திறன் உருவாகும் என்றால் எங்களுடைய கற்றல் மிக பயனுடையதாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். பேராசிரியர் தில்லைநாதன் அவர்களிடம் எனக்கு மாத்திரமல்ல, அவரிடம் கற்ற அநேகம் பேர் உண்மையிலே அவருடைய இறுதிச் சடங்கை பார்க்கிற போது அது எங்களுக்கு ஏற்பட்டது என்னென்றால், நாட்டின் நாலாபுறங்களிலிருந்த பல்கலைக்கழக தமிழ் துறையைச் சேர்ந்த தலைவர்கள் அங்கு வந்திருந்தார்கள். அப்படியான சந்தர்ப்பம் எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. பேராதனை பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர் ஸ்ரீ பிரசாந்தன் அவருடைய தமிழ்துறை தலைவர் வந்திருந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர் விசாகரூபன் தமிழ்துறை தலைவர் அவர்கள் வந்திருந்தார்கள். சபரகமோ பல்கலைக்கழகத்திலிருந்து சகோதரி ஒருவர் ஒரு தமிழ்துறை தலைவர் பொறுப்பானவர்கள் வந்திருக்கிறார். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து நான் உட்பட டாக்டர் ரவுபரன், டாக்டர் ராய்லாசியாட் இப்படியானவர்கள் வந்து ப்ரொஃபஸர் அஷ்ரஃப் வந்திருந்தார்கள். இப்படி அவருடைய மாணவர்கள் புடைசூழ இருந்து அவருடைய முதன்மை மாணவனாக இருக்கிற பேராசிரியர் மகேஸ்வரன், அவர் இப்போது இளைப்பாறு இருக்கிற ஒரு பேராசிரியர், அவர் வந்திருந்தார். இப்படி யாழ்ப்பாணம் மட்டக்களப்பிலிருந்து கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து மூத்த விரிவுரையாளர் ரூபி வலண்டைனா வந்திருந்தார். சுமன் பாஸ்கரன் அவர்கள் வந்திருந்தார்கள். இப்படி அவருடைய தமிழ்துறை மாணவர்கள் இன்று அவர்கள் தமிழ்துறையிலே ஒரு அறிஞராக ஆசிரியராக இருக்கிற சூழ்நிலையிலே நாங்கள் புடைசூழ இருந்து அந்த இறுதிச் சடங்கினை நிறைவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்
சந்தர்ப்பம் கிடைத்தது. உண்மையில் ஈழத்து தமிழ் படையினுடைய தானை தலைவன் மறைந்து செல்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக, அதனுடைய காவலர்களாக இருக்கிறவர்கள் ஒன்று சேர்ந்திருந்து அதனை செய்கிற ஒரு விஷயமாக அது இருந்தது. இப்படியான இறுதியில் அவர்கள் அஞ்சலி உரைகளை ஆற்றியிருந்தார்கள். ஒவ்வொருவரும் தாங்கள் மாணவராக இருக்கிற போது தங்களுக்கு நடந்த சம்பவங்களை அங்கு ஞாபகப்படுத்தினார்கள். உண்மையிலே அவரை பார்க்கிற போது அவர் ஒரு ஆசிரியராக இருப்பார், எங்களுக்கு மேலதிகாரியாக இருப்பார். அதே நேரம் அந்த 2 கடமைகளும் முடிகிற போது எங்களுக்கு நண்பனாக, எங்களுக்கு தந்தையாக இருந்து வழிகாட்டுகிறவராக எல்லோருக்கும் அவர் இருந்திருக்கிறார். அப்படியான ஆசிரியர்கள், அப்படியான பேராசிரியர்கள் எல்லோருக்கும் வாய்க்க வேண்டும். அப்போது கல்வி மிக பயனுடையதாகவும் இன்பம் அளிப்பதாகவும் இருக்கும் என நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சிலருக்கு இந்த கல்வியானது சரியான ஆசிரியர்கள் அமையாத போது சற்று கசப்பான அனுபவங்களையும் கொண்டிருக்கக்கூடும். ஆனாலும் ஒட்டுமொத்த தமிழுக்கும் கிடைத்த மிகப்பெரியதொரு பொக்கிஷமாக பேராசிரியர் தில்லைநாதன் அவர்கள் பார்க்கப்பட்டார்கள். அவருடைய சேவையும் அவ்வாறே ஆற்றப்பட்டிருந்தது. குறிப்பாக ஒரு ஆசானிடம் நாங்கள் கல்வி பயின்றதன் என்பதாக அவருடைய துறையிலேயே அவரோடு இணைந்து பணியாற்ற கிடைப்பது என்பது எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. அப்படியான சில சந்தர்ப்பங்கள் அமைகின்ற பொழுது அவ்வாறான தனக்கு கற்பித்த ஒரு ஆசிரியரோடு தான் எப்படி பணியினை செய்வது, எவ்விதமான நான் செய்கின்ற பணிகளில் ஏதேனும் குறைகள் வந்து விடுமோ, அவர் சொல்லித்தந்த பாதையில் நான் சரியான முறையில் சென்றிராவிட்டால் என்ன நடந்திருக்குமோ, இப்படியான பல்வேறு வினாக்கள் ஒருவர் மனதிலே எழுவது அவசியமான விளைவாக இருக்கின்றது. அந்த வகையில் உங்களை பொறுத்த மட்டிலே உங்களுக்கு கற்பித்து தந்த ஆசானோடு இணைந்து பணிபுரியக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக எனக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் அவர் தான் என்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்ட ஒருத்தர், அவரோடு பணியாற்ற கிடைத்தது. இப்போதும் நான் அச்சப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பேராசிரியர் தில்லைநாதன் பார்த்து கொண்டிருந்தால் என்ற ஒரு அச்சம் எனக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் உடனே அதனுடைய நிறை குறைகளை உடனே நமக்கு சுட்டு காட்டுகிற ஒருவராக இருப்பார். அவரோட கடமையாற்றுகிற போது நான் தேசிய கல்வி நிர்வாகத்தில் என்ஐயிலே பாடத்திட்டங்கள் தொடர்பான கடமையில் ஈடுபட்டிருக்கிறேன். பாடங்களை எப்படி நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பதிலே அவர் கூறுகிற அபிப்பிராயம். பரீட்சை கடமைகளிலே நான் அவரோடு கடமையாற்றிருக்கிறேன். அப்போது பரீட்சை வினாத்தாக்களை நாங்கள் எப்படி பரீட்சிக்க வேண்டும், எப்படி வினாக்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பது ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் அவரிடம் ஏதாவது கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களைத்தான் அவர் ஏற்படுத்திப்பார். அவர் சொல்லுவார், இந்த விடைத்தாள் திருத்துகிற போது தான் புள்ளியிடுகிற போது தன்னை ஒரு உயர்நீதிமன்றத்தில் அழைத்து கேட்டால், நீ இத்தனை புள்ளி போட்டிருக்கிறான்டால் ஏன் அத்தனை புள்ளி போட்டால், 10க்கு நீ 7 போட்டிருக்கிறா ஏன் போட்டா 7 என்று சொல்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அப்படி நீங்கள் ஆசிரியர்களை கேட்கலாம், அவருடைய பரீட்சை கடமைகளில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் அப்படி மிக கச்சிதமாக அந்த பணியினை நிறைவேற்றுவதற்கான வழிகாட்டுனராக அவர் வந்திருக்கிறார். நான் குறிப்பிட்டது போல தேசிய கல்வி நிறுவனத்திலே அவரோடு பணியாற்றிருக்கிறேன், பரீட்சை திணைக்களத்திலே பணியாற்றியிருக்கிறோம், கல்வி வெளியீட்டு திணைக்களத்திலே அவரோடு பணியாற்றியிருக்கிறோம். பல்கலைக்கழகங்கள், எங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு அவர் வருகை தந்து அதனுடைய அவருடைய ஆலோசகராக சுமார் 1 வருடங்கள் அங்கு தங்கியிருந்து கடமை செய்தார். அப்போது பாடத்திட்டங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ண வேணும், எப்படி நாங்கள் பாடங்களை படிப்பிக்க வேணும் என்ற விஷயங்களை எல்லாம் அவர் நேரடியாக இருந்து எங்களோடு பரிமாறிய ஒருவராக இருக்கிறார். ஆகவே இலங்கை பல்கலைக்கழகங்களுக்கு மாத்திரம் பணியாற்றுகின்ற ஒருவராக மாத்திரமன்றி பாடசாலை ஆசிரியர்களுக்கும் வெளியிலே இருக்கிற மாணவர்களுக்கும் தன்னுடைய அறிவு சென்று சேரத்தக்கதான பணிகளை அவர் ஆற்றியிருக்கிறார் என்பது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம். உண்மையில் பேராசிரியர் அவர்கள் சமூகத்தோடு இணைந்திருந்தார். பல்கலைக்கழகத்தோடு மாத்திரம் தன்னுடைய பணியை குறுக்கிக் கொள்ளாது, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வெளியிலே சென்று சேரத்தக்கதாக, சமூகத்துக்கு தான் கற்ற இலக்கியம் பயனுடையதாக ஆக்கக்கூடியதாக தன்னுடைய கருத்துக்களை அவர் பகிர்ந்திருக்கிறார். பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே நினைவு பேருரைகளை அவர் ஆற்றுவார். முன்னைய அறிஞர்களை பற்றிய விடயங்களை, விபுலானந்தரை, ஆறுமுக நாவலை நமக்கு மிக எளிமையாக அவர் அறிமுகப்படுத்துகிறார். பாரதியிலே மிக ஈடுபாடுடைய ஒருத்தராக இருந்திருக்கிறார். அவரோடு நூல் எழுதியிருக்கிறார். வள்ளுவர் முதல் பாரதிதாசன் வரை என்று இருக்கிறார். அந்த நீண்ட இலக்கிய தொடர்ச்சியை தன்னுடைய நூலினூடாக அவர் விளங்கப்படுத்தியிருக்கிறார். இலக்கியமும் சமுதாயம் என்ற ஒரு நூலை அவர் எழுதியிருக்கிறார். நாவலரை பற்றி ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இலங்கை தமிழ் இலக்கியம் என்று தனியாக இலங்கை தமிழினுடைய வகையறாக்களையும் அதிலே முக்கியமான ஆளுமைகளையும் பற்றி அவர் எழுதியிருக்கிறார். இப்படி தன்னுடைய ஆசிரியத்துவத்தின் மூலம் மாத்திரமன்றி தான் எழுதிய நூல்கள் மூலமும் தன்னுடைய பேச்சுக்கள் மூலமும்
சமூகத்துக்கு அரும்பணியாற்றி ஒரு தமிழ் தலைவராக நாங்கள் அவரை பார்க்கிறோம். உண்மையில் அவர் கல்விக்கு மாத்திரமின்றி கலைக்கும் பல படைப்புகளை செய்திருக்கின்றார். உங்களிடம் ஒரு புத்தகம் ஒன்றும் இருக்கின்றது பேராசிரியர் தில்லைநாதன் அவர்களுடைய புத்தகம். இந்த புத்தகம் தொடர்பாக உங்களுடைய நினைவுகளையும் நீங்கள் பகிர்ந்து. இது பேராசிரியர் தில்லைநாதன் அவர்களுடைய மணி விழா மலர் 60 ஆண்டுகள் அவருக்கு நிறைவு அடைகிற போது அதனை அவர்கள் அவருடைய மாணவர்கள் அவரோடு பணியாற்றியவர்கள் இணைந்து பேராதனை கண்டி தமிழ் பேசுகிற சமூகம் இணைந்து இந்த நூலை வெளியிட்டது. உண்மையிலே ஒரு பெரிய விழாவாக அது கொண்டாடப்பட்டது. அப்போது அவர் எப்போதுமே மிடுக்கான ஒரு மிகுந்த கம்பீரத்தோடு தான் அவர் வகுப்புக்கும் வருவார், தன்னுடைய பணிகளுக்கும் வருவார். அப்போது அவருக்கு 60 ஆகி இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. அப்போது நான் தினகரனிலே ஒரு கட்டுரை எழுதினேன், இவ்வளவுக்குள் 60 ஆகிவிட்டதா என்ற ஒரு பெரும் வரவேற்பு பெற்ற அந்த தலையங்கம் அது. இவ்வளவுக்குள் 60 ஆகிவிட்டதா என்ற ஒரு இன்றைக்கும் அவருடைய மிகவும் நெருக்கமான ஒரு மாணவன் கௌரிகாந்தன் என்று யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர். அவருடைய 80 வயதிலேயும் கௌரிகாந்தனுடைய மகளுடைய திருமணத்துக்கு அவர் போயிருக்கிறார். இவருடைய இறுதிச் சடங்கிலே கௌரிகாந்தன் அவர்களும் ஒரு வயதானவர், அவரும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். அவரும் விமர்சையாக இந்த தலையங்கத்தை பற்றி சொல்வார்கள். அப்படி அவருடைய நினைவுகளை அவர் காலத்து பல்கலைக்கழக பேராசிரியர்களும் அவருடைய மாணவர்களும் சமூகத்தைச் சேர்ந்த பலரும் இந்த நூலிலே பகிர்ந்திருக்கிறார்கள். அப்படி தான் வாழுகிற சமூகத்திலே எப்போதுமே ஒரு மதிப்புடையராக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அத்தகைய ஆளுமை அவரிடம் இருந்தது, அத்தகையான ஒரு கம்பீரம் அவரிடம் இருந்தது. தான் வாழுகிற வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவனை அடைந்த அமரராகிய ஒருவராகத்தான் நாங்கள் அவரை பார்க்கிறோம். அவர் எம்மை விட்டு பிரிந்து சென்றிருந்தாலும் அவருடைய படைப்புகள் மூலமாக அவர் கற்பித்த மாணவர்களூடாக இன்னமும் இம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அது முக்கியமாக நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர் பல்கலைக்கழகத்தில் காலத்தில் 2 நாடகங்களை எழுதியிருக்கிறார். மானிடம் என்பது புல்லோ என்றும் மற்றது தகுதி என்ற 2 நாடகங்களை எழுதினார். இந்த மானிடம் என்பது புல்லோ என்ற நாடகம் பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு நாடகம். அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்த இந்த சாதி வழக்குமுறையை விமர்சித்து அவர் இந்த நாடகத்தினை எழுதியிருந்தார். அவரிடம் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த குணங்கள் இருந்தது. சாதி, பெரியவர் சிறியவர், பெண்கள் ஆண்கள் ஏழை எளியவர் என்ற வேறுபாடுகளுக்கு அப்பால் மானிடத்தை நேசிக்கிற ஒருவராக அவர் எப்போதுமே இருந்தார். அவரோட மானிட குணாம்சங்கள் இருந்தது. அந்தந்த பிரதேசங்களுக்கு அவர் பரீட்சை கடமைகளுக்கு அல்லது வேறு கடமைகளாக செல்கிற போது தன்னுடைய மாணவர்கள் தன்னுடைய நண்பர்களை சென்று குசலம் விசாரிக்கிற ஒருவராக, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்ற ஒருவராக அவர் எப்படி ஒரு வித்தியாசமான பண்பு இருந்தது. சில வேளைகளில் அவருடைய ஆசிரியர்களும் அப்படி இருந்திருக்கிறார்கள் என்று சொல்வார். பேராசிரியர் வித்யானந்தன் அவர்கள், பேராசிரியர் கணபதி பிள்ளை, முதலாவரிடம் பேராசிரியர் சதாசிவம் இவர்களோடு தான் இவர் கல்வி கற்றிருக்கிறார். உண்மையில் அவருக்கும் நல்ல ஆசிரியர்கள் வாய்த்திருக்கிறார்கள். அந்த பயனை நாங்களும் அவரிடமிருந்து பெற்றிருக்கிறோம். அதுபோல் கவிதை, சிறுகதை முதலானவற்றையும் அவர் பல்கலைக்கழக காலத்திலே எழுதியிருக்கிறார். இதை தவிர நான் அவருடைய இன்னொரு பணியை பற்றி சொல்ல வேணும். பத்திரிகை ஆசிரியர். அவருடைய ஆரம்பம் ஒரு கிளரிக்கலாகத்தான் ஆரம்பத்திலே அவர் இராணுவ பாதுகாப்பு பிரிவிலே அவர் ஒரு எழுதுவினைஞராக தொழிலே சேர்ந்திருக்கிறார். பின்னர் அவர் பல்கலைக்கழக வாழ்வுக்கு வருவதற்கு முதல் பத்திரிகையிலே நிறைய பணியாற்றியிருக்கிறார். ஏரிக்கரை பத்திரிகையிலே, அதாவது லேக் ஹவுஸ் பத்திரிகை நிறுவனத்திலே, தினகரனுக்கும் ஒப்சர்வரிலும் சமகாலத்திலே அவர் பணியாற்றியிருக்கிறார். அந்த காலத்தில் 2 விதமான அரசியல் சூழ்நிலையை கையாளுகிற ஒருவராகவும், பத்திரிகையிலே சுவாரஸ்யமாக கையாளுகிற ஒருவராகவும், இலக்கிய பகுதி அந்த காலத்திலே இலக்கியத்திலே இந்த மரபு ரீதியான நவீன ரீதியான கருத்துக்கள் வந்த காலம், அவற்றை மிகச் சிறப்பாக கையாளுகிற ஒருவராக பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் இந்த நூலிலே அதை குறிப்பிட்டிருக்கிறார். மிகச் சிறப்பாக இந்த மரபு, இந்த தேசிய கலை இலக்கிய நோக்குகள், இந்த விஷயத்தை பத்திரிகைகளை கையாண்ட ஒருவராக, உண்மையில் சமகால பத்திரிகையாளர், இந்த கால பத்திரிகையாளருக்கு ஒரு முன்னுதாரணமிக்க பணியை அவர் பத்திரிகையில் ஆற்றியிருக்கிறார். அந்த வகையிலே பேராசிரியர் கைலாசபதியை குறிப்பிட வேண்டும். பேராசிரியர் தில்லைநாதன் குறுகிய காலம் ஆற்றினாலும் அங்கும் தனக்கென்ற ஒரு முன்மாதிரியை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படியான பணியினையும் அவர் செய்வது இங்கு கவனத்துக்குரிய ஒரு விஷயம். மிக குறுகிய காலத்திலே ஒரு சேவையினை செய்தாலும் தன்னுடைய முத்திரையினை அதில்
பதித்திருக்கின்றார் பேராசிரியர். எங்கு அவர் செல்கிறாரோ அங்கு அவர் இருந்தது அவருடைய இருப்பை அவர் செய்துவிட்டு தான் சென்றிருக்கிறார். அதுவும் மிக நேர்மையாக செய்திருக்கிறார். இன்னொரு பண்பாட்டையும் நான் சொல்ல வேண்டும். எங்களுக்கு ஆசிரியர்களாக வாய்த்தவர்களை நாங்கள் அந்த காலத்தில் இப்படித்தான் இருந்தது சமூகம் என்பது. இப்போது அந்த இடைவெளி நிறைய இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆசிரியராக பார்த்த போது நாங்கள் மாலை வேளைகளில் சின்ன விடுதிகளுக்கு தேவை கருதி போகிற போது அவரை வீட்டவர்கள், அவருடைய மனையாள், பிள்ளைகள் எங்களை ஆதரித்து உபசரித்து அனுப்பாத நாள் இல்லை. அப்படி ஒரு கல்வி சமூகமாக நாங்கள் இருந்திருக்கிறோம். அந்த குணங்களை நாங்கள் பாராட்டணும். பேராசிரியர் தில்லைநாதன் அவர்களை பொறுத்தவருடைய அவருடைய துணைவியார் அப்படியான பண்புகளுடையவராக இருந்தார். பேராசிரியர் வித்யானந்தன் அவர்களுடைய துணைவியார் காலம் சென்றபோது பேராசிரியர் தில்லைநாதன் ஒரு கவிதை எழுதினார். இந்த அன்னம் ஹாரம் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து விட்டோம் என்று ஒன்று எழுதினார். ஆனால் எங்களுக்கு இருந்த துயரம் என்னென்றால், பேராசிரியர் இல்லை என்றால் பேராசிரியருடைய துணைவியார் இருப்பார். நாங்கள் போய் எங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு, உறவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கும் என்று. ஆனால் அவருக்கு முன்னமே 2 மாதங்களுக்கு முன்னமே அவர் சென்று விட்டார். உண்மையில் பேராசிரியருடைய குடும்பம் வாழ்வாங்கு வாழ்ந்த குடும்பம். அவருடைய 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் 2 வெளிநாட்டிலே இருக்கிறார்கள். ஒருவர் இங்கு கொழும்பிலே தலவத்துக்குடை பிரதேசத்திலே வாழ்ந்து வருகிறார். உண்மையில் ஒரு நல்ல ஆசிரியராக, நல்ல தந்தையாக, நல்ல நண்பனாக வாழ்ந்து, நல்ல தந்தையாக, பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக வாழ்ந்து மறைந்து ஒருவராக நாங்கள் அவரை காண்கிறோம். பேராசிரியர் தில்லைநாதனை பொறுத்த மட்டிலே அவரிடம் பயின்ற ஒரு மாணவர், அது மட்டும் இல்லாமல் அவரோடு பயணித்த ஒரு சேவையாளர் என்ற ரீதியிலே அவரிடமிருந்து குணங்களை மிக முக்கியமாக உங்களுக்கு பிடித்த குணம் அல்லது மறுபுறத்திலே அவரிடம் இந்த விடயம் எனக்கு அவ்வளவாக உடன்பாடில்லை, இப்படியான விடயம் ஏதேனும் இருக்குமா? இந்த வினா எவ்வளவு தூரம் பொருத்த முடியாது என்பதனையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அவரோடு மிக நீண்ட காலமாக பயணித்த ஒரு மாணவர், சக ஊழியர் என்ற விடுதியிலே இந்த வினாவுக்கான பதிலை உங்களிடம் வந்து பார்க்குறோம். நான் அதை அவ்வப்போது நான் குறிப்பிட்டிருந்தேன். உண்மையிலே நான் அவரோட பழகின ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவரிடம் நாங்கள் படித்து கொண்டோம் என்று தான் சொல்ல வேண்டும். விரிவுரை வகுப்புக்கு சொன்னால் அவரிடம் எப்படி நாங்கள் விரிவுரையை ஆற்ற வேண்டும் என்பதை படித்து கொண்டோம். பரீட்சை கடமைகளுக்கு செல்கிற போது பரீட்சை கடமைகளை நாங்கள் எப்படி செய்ய வேணும் என்பதை நாங்கள் படித்து கொண்டோம். வீட்டிலே அவரை சந்திக்கிற போது வீட்டிலே நாங்கள் வருகிறவர்களோடு எப்படி அவர்களை உபசரிக்க வேண்டும், பிள்ளைகளோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கண்டோம். அவரிடம் இருக்கிற ஒரு பண்பு, எதையும் திடீரென கடிந்து கொள்வார். மிக ஆக்ரோஷமாகத்தான் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவார். ஆனால் அதே நேரம் அடுத்த கணம் எங்களோடு மிக நெருக்கமாக பழகுகிற ஒருவராக இருப்பார். நான் நினைக்கிறேன் பேராசிரியரோடு பணியாற்றிய எந்த மாணவனும், எந்த துணை அலுவலர்களும் அவரிடம் ஏச்சு வாங்காமல் இருந்திருக்க மாட்டார். ஆனால் அடுத்த கணம் அவருடைய அன்புக்கு பலியாக இருக்கிறார்கள். பேராசிரியர் நோமான் அவர்கள் பேராசிரியர் தில்லைநாதன் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றிய ஒருவர். நான் கண்ட அளவிலே அவர் பேசாத ஒருத்தராக, அதாவது பேசாத என்றால் கடிந்து கொள்ளாத ஒருவராக பேராசிரியர் நோமான் அவர்கள் மாத்திரம்தான் அதில் தப்பித்திருப்பார் நினைக்கிறேன். என்றால் அவருக்கு மாணவனாக இல்லாமல் இருந்திருப்பார். மற்றது அவர் மிகவும் மதிக்கிற ஒருவராக இருந்திருந்தார். ஆகவே அப்படியான சில பண்புகள் இருக்குது. மற்ற சமயங்களை மதிக்கிற பண்பு இருந்தது. அதாவது தன்னுடைய சமயத்துக்கு அப்பாலே மற்ற சமயங்களை மதிக்கின்ற ஒரு நல்லிணக்கவாதியாக அவர் இருந்திருக்கிறார். பேராதனை பல்கலைக்கழகத்திலே கடமையாற்றுகிற போது சிங்கள பேராசிரியர்களுக்கு மத்தியிலே ஒரு மிக பெரும் வரவேற்பை பெற்றிருந்தார். அவர் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பிட சபை அல்லது மூதவையிலே கலந்து கொள்கிற போது அவருடைய கருத்துக்களை கேட்கிறவர்கள் பேராசிரியர் தில்லைநாதன் சொன்னால் அது சரியாக இருக்கும், அல்லது அவர் ஏதாவது ஒரு கருத்தை சொல்கிற போது ஏற்றுக்கொள்கிற ஒரு சமூகமாக இருந்தது. இன்னொரு விஷயம் எனக்கு அவருக்கு அடித்தேற்படுத்தது, இந்த முஸ்லீம் ஆக்கள் அடுத்து ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாங்கள் சந்திப்போம். அப்படி என்றால் பொருள் இறைவன் நாடினால் நாங்கள் சந்திப்போம். அப்போ அவர் ஒரு தமிழராக இருந்தாலும் நான் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் நான் கதைக்கிற போது எங்களுக்கு அது பழகி போய்விட்டு, சரி சார் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சந்திப்போம்னு சொன்னால் அவர் சொல்லுவார், டேய் எனக்கு மிகவும் பிடித்த வார்த்தை அதுடா,
என்னென்றால் நீங்கள் எவ்வளவோ நெருக்கமாக இறைவனோடு இருக்கிறீர்கள். இறைவன் நாடினால்தான் நாங்கள் அடுத்த கணம் சந்திக்கப் போகிறோம், அடுத்த கணம் அந்த விஷயத்தை செய்ய போகிறோம் என்ற கருத்தை தங்களுடைய வாழ்வியலோடு இணைத்திருக்கிறார்கள். இது எனக்கு ரொம்ப பிடித்திருக்குது என்று சொல்வார். அவ்வாறு தனக்கு பிடித்த விஷயங்களை, அது புற மதமாக இருந்தாலும் சரிதான், தன்னுடைய மதமாக இருந்தாலும் சரிதான், தனக்கு பிடிக்காத விஷயமாக இருந்தாலும் அவற்றை உடனுக்குடன் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு பழக்கம். அதுபோல் கண்டிப்பு, கண்டிக்கிற அதே நேரம் அவர்களோடு அந்த கண்டிப்பு முடிந்த அடுத்த கணம் மிக நெருக்கமாக பழகுகிற ஒருவராக. இந்த 2 பண்புகளும் எல்லோருக்கும் சரிவர, நாங்கள் கோபத்தை வச்சு பாராட்டுகிறவர்களாக தான் இருப்போம். ஆனால் அவர்கிட்ட அது இல்லை. அந்த கோபத்தை வச்சுக்கொண்டு பாராட்டுற குணம் அப்படி இல்லை. அது உண்மையிலே அது ஒரு நல்ல பண்பாக அவரிடம் இருந்த ஒரு குண பண்பாக, மானிட பண்பாக நான் அதனை அடையாளப்படுத்த விரும்புகிறேன். உண்மையில் பேராசிரியர் தில்லைநாதனை பொறுத்த மட்டிலே அவர் அதிகமாக கல்வித்துறையில் அல்லது கலைத்துறையில் எதனை மிக ஆழமாக சென்றிருக்கின்றார் என்று சொல்ல முடியுமா? அவரிடம் அதாவது பாரம்பரியமாக இந்த மரபு ரீதியான இலக்கியத்திலே அவர் ஆளுமை உள்ளவராக இருந்தார். அதே நேரம் நவீன இலக்கியத்தை போற்றுகிறவராக அவர் இருந்தார். தான் பிடித்ததற்கத்தான் 3 கால் என்று நிற்கின்ற ஒருவராக அன்றி உலக வளமைக்கேற்ப சமரசங்களை ஏற்றுக்கொள்கிற ஒருவராக அவருடைய சமூக செயற்பாடுகளிலும் இலக்கிய செயற்பாடுகளிலும் ஏனைய செயற்பாடுகளிலும் அவர் அப்படி இருந்திருக்கார். ஒரு சமரசம் காண்கிற ஒரு நிலைமை அவரிடம் இருக்கிறது. எல்லோரும் நாங்கள் ஒரு விஷயத்தை, அது நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அப்பால் உள்ள விஷயமோ தெரியாது, நாங்கள் எல்லோரும் கேட்டால் நாங்கள் இப்போது காய்ச்சி கொண்டிருக்கிற போது சார் வருகிறார் என்று சொன்னால் அது பேராசிரியர் தில்லைநாதன் வருகிறார் என்பதை தான் குறிக்கும். நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிற பேராசிரியர் வர்றார், தலைவர் வருகிறார் என்று சொல்லி நாங்கள் ஒதுங்கிக் கொள்வோம். என்றால் தில்லைநாதன் வருகிறார் என்பது. அப்படி சாராக, பேராசிரியராக, தலைவராக எல்லோரிடமும் தான் கடிந்து கொள்கிற குணமுள்ளவனாக இருந்தாலும் கூட அவர்கள் கூட அவரை நேசிக்கின்ற ஒருவராகத்தான் இருக்கிறார்கள் என்றால் அது 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 அவர் பெற்ற மானிடத்தின் உயர்ந்த குணம் என்று தான் நான் சொல்லுவேன். அப்படியாக வாழ்ந்து அமரராகிய ஒருவராக பேராசிரியர் தில்லைநாதன் அவர்களை பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கும் அவருடைய நினைவுகளோடு கலந்திருப்போம். மிக குறைந்த அளவு தான் அவர் இலக்கிய பணிகள் அல்லது தமிழ் பணி, எழுத்து நூல்கள் வந்தாலும் கூட அவர் நிறைவாக எழுதினவர். அவருடைய எழுத்துக்களிலே ஒரு நிறைவு இருக்கும், மிக எளிமையான பூக்கு இருக்கும், எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிய மொழி நடையிலே விளங்கிக் கொள்வார், எழுதுகின்ற ஒருவராக தான். இப்படி ஒரு முன்னுதாரணமிக்க ஒரு பேராசிரியர் என்று தான் நான் சொல்வேன். நிச்சயமாக உண்மையில் பேராசிரியர் தில்லைநாதனுடைய இழப்பு என்பது யாராலும் ஈடு செய்ய முடியாது. இருப்பினும் அவருடைய அந்த பணி, அவருடைய ஆளுமை இன்னமும் மாணவர்கள் இருந்து கொண்டிருக்கும். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அவர் பல்வேறு பல்கலைக்கழகம் பணியாற்றியவர். ஆனால் பேராசிரியர் அவர்களுக்கு அவருடைய பட்டங்களிலே இந்த கலாநிதி என்ற ஒன்று இருக்கவில்லை. அவர் எம்லிட் அந்நேரம் அந்த மாஸ்டர் ஆஃப் லிட்ரேட் ஒரு பட்டம் தான் அவர் இந்தியாவிலே 3 வரதராசன் அவரிடம் வந்து பெற்றுக்கொண்டார். ஆனால் தென்கிழக்கு பல்கலைக்கழகம், எங்களுடைய பல்கலைக்கழகம், அவருக்கு ஒரு இலக்கிய கலாநிதி பட்டம், அவருடைய 80வது வயதில் என்று நினைக்கிறேன், இலக்கிய கலாநிதி பட்டம் என்றை வழங்கி அவரை கௌரவித்தது. அந்த வகையிலே நான் அங்கு மாணவனாக அவரிடமிருந்து கற்ற ஒரு பிறகு அந்த நன்றி அறிதலாக எங்களுடைய பல்கலைக்கழகம் அதனை செய்திருப்பது எனக்கு மிகுந்த மன திருப்தியான ஒரு விஷயம். அதனையும் நான் இங்கு கட்டாயம் குறிப்பிட வேண்டும். சார், இன்றைய தினம் நாங்கள் பேராசிரியர் தில்லைநாதன் அவர்களுடைய நினைவு பகிர்தல் தொடர்பான ஒரு நேர்காணலை சந்தித்திருந்தோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருந்தால் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மொழித்துறை முதன்மை சிரேஷ்ட பேராசிரியர் திரு ரமீஸ் அப்துல்லா அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். அவருக்கு எங்களுடைய அலைவரிசையின் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். சரி ரசிகர்களே, வியாழன் வணக்கம் நேற்று நிகழ்ச்சியில் வந்த அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் மா கேசவன் மற்றும் சஜா இருவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.